ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் மாலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி போடுற இந்த ரெமெடி ரொம்ப சிம்பிளான ரெமெடியாக இருந்தாலும் உடனே இந்த கருப்பு பிம்பிள்ஸு, அதாவது பிம்பிள்ஸு, அம்மை தழும்பு, இது மாதிரி ஏதாவது உங்கள் ஸ்கின்னில், உங்கள் ஃபேஸில் பிளாக்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உடனே ரிமூவ் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ரெமெடி தான் இன்றைக்கி போடுறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் தான், ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு. ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துக்கிட்ட பிறகு அதில் வந்து காஃபி தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் எந்த காஃபி தூள் இருந்தாலும் எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே போட்டுக்கலாம். எந்த காஃபிலாம் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது வந்து இந்த ரெமெடி சூப்பராக பிம்பிள்ஸ் போக்குறது. கொஞ்சம் ஹனி சேர்த்துக்கோங்க. நல்ல சுத்தமான ஹனி இருந்தால் நல்லது. அந்த மாதிரி கொஞ்சம் தேன் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தேன் சேர்த்து நீங்கள் வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு, நல்லா சூப்பராக டிப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள். இது எதுக்காக இந்த ஃபேஷியல் இன்றைக்கி நான் போடுறேன் அப்படின்னா, ஒரு சிஸ்டரோ ஒரு பிரதர் தான் நினைக்கிறேன், அவங்க கேட்டிருந்தாங்க, அக்கா எங்களோட ஸ்கின்னில் வந்து அது நிறைய பிளாக்காக இருக்குது, கருப்பாக இருக்குது, அதெல்லாம் எடுக்கிறதுக்கு, ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லி ஒரு தம்பி கேட்டிருந்தாங்க. பிரதர் தான் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் எடிட் பண்ணுறேன். அவங்களுக்காகன்னு கிடையாது, உங்களோட ஃபேஸில் கருப்பாக ஒரு பிம்பிள்ஸு, அதாவது அதனோட நீங்கள் கை வச்சு எடுத்துருப்பீங்க, அதெல்லாம் வந்து காயமாக கூட ஆயிருக்கும். அம்மைத்தழும்பு, கருவளையம், இது எல்லாத்துக்குமே இந்த டிப்ஸு சூப்பராக இருக்குதுங்க. நான் வந்து இதை இன்றைக்கி அப்ளை பண்ணி பார்த்தா செம்மையாக இருந்துச்சு. எங்கள் மருமக அப்ளை பண்ணேன், அவங்களுக்கு அந்த பிம்பிள்ஸ் நிறையா இருக்குது. இதை நான் வந்து அப்ளை பண்ணி காட்டினேன் பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தெரியும் அவங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஃபேஸு, அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. கண்டிப்பாக நான் கையில் வந்து அப்ளை பண்ணி பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. அதையே வந்து அவங்க ஃபேஸில் அப்ளை பண்ணாங்க, நல்லா ரிசல்ட்டு கொடுத்தது. அதுக்காக தான் இந்த வீடியோஸை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ்லாம் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், அதாவது சிகப்பாக இருக்கிறவங்க ஒரு வீடியோ போட்டால் பார்க்குறீங்க, அவங்க வந்து ஏற்கனவே கலராக தான் இருக்கிறாங்க. அவங்க கலராக மாறுறதுல ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஒரு கருப்பாக இருக்கிறவங்க, ஒரு மாநிறமாக இருக்கிறவங்க ஒரு ஷைனிங்கான ஃபேஸ் கொண்டு வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்கள். அந்த மாதிரி நான் இதில் வந்து சிம்பிளாக கொடுத்துருந்தாலும், இந்த மாதிரி ஒரு ரெமெடி சூப்பரான ரெமெடி. இதை நீங்கள் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நல்லாயிருக்கும். கஷ்டப்பட்டு செய்யணும்னு அவசியம் இல்லை, வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் நான் செய்கிறேன். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்னோடய ஃபேஸை அவ்வளோ சூப்பராக இருக்குது, க்ளோவாக இருக்குது. நான் இப்போ 2 ஃபேஷியல் தான் போட்டிருக்காங்க பாருங்கள், மருமக போட்டிருக்காங்க. இன்றைக்கி நான் ஃபேஷியல் போடலை, நான் ஹேண்டில் மட்டும் அப்ளை பண்ணி பார்த்தா சூப்பராக இருந்துச்சு ரிசல்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க ஃபேஸில் அப்ளை பண்ணாங்க பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. அவங்களோட ஸ்கின்னு நல்லா ஷைனிங்காக ஆகிடுச்சு. அந்த கருப்பாக இருந்த பிம்பிள்ஸ்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு டைம் ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 3 நாளுக்குள்ளே உங்களோட ஃபேஸை பாருங்கள், அப்படியே டோட்டலாக மாறிடும். அவ்வளோ பெரிய டிப்ஸ் இது. அதுக்கு தேவையில்லாமல் வந்து காசு கொடுத்து அந்த க்ரீம் இந்த க்ரீம் வாங்கி போட்டு ஃபேஸுக்கு எடுத்துக்கிறத விட இது நேச்சுரலாக இருக்கிற விஷயம் தான் நான் சொல்கிறேன். இதில் இன்னொரு டிப்ஸும் இருக்குது. அது வந்து என்னென்னா, தேனும் எலுமிச்சம்பழமும் கலந்து அந்த பிம்பிள்ஸில் நீங்கள் வந்து போட்டுட்ருந்தீங்கன்னா சூப்பராகிடும். அது 1 வீக்கில் பார்த்தா உங்கள் ஸ்கின்னு உங்கள் ஃபேஸானு உங்களுக்கே ஒரு ஆச்சரியம் வரும். அது ஒரு டிப்ஸு. நிறைய டிப்ஸ் இருக்குது. நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு அப்போ தான் ஆர்வம் வரும் நிறைய டிப்ஸ் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு. கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை வந்து ஒரு 2 நாள் தொடர்ச்சியாக, ஒரு 3 நாள் தொடர்ச்சியாக நீங்கள் நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி தான் நான் வந்து நிறைய டிப்ஸு சொல்லணும் அப்படின்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வேணும். நீங்கள் என்னை மோட்டிவேஷன் பண்ணால் தான் நான் உங்களுக்கு நல்ல டிப்ஸாக கொடுக்க முடியும். பாருங்கள், ஃபேஸை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் பொய் சொல்ல விரும்பலை, நல்லா ஸ்கின்னு க்ளோவாக நல்லா சூப்பராக ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா கிளியராக ஆகிடுச்சு. பிம்பிள்ஸ்லாம் இருந்துச்சு, தெரியவே இல்லை. என்ன ஒரு ஆச்சரியமாக, எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு, அதிசயமாகவும் இருந்துச்சு.